இந்நிகழ்ச்சியில் வரும் கதைகளும் பெயர்களும் கதாபாத்திரங்களும் கற்பனை மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீ போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத ரோஸ். எல்லாம் சரியாயிடும். சரியா? அவளே கொஞ்ச நேரத்துல வந்து பேசுவா. சரிங்க மாமா. அப்புறம் மாமா, பூமாரியும் சஞ்சய் அடிக்கடிக்கு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் தான் அவங்களோட சண்டையை நிறுத்தி வைக்கணும். இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டாங்க. நானே இவ்வளோ கோவப்பட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். சஞ்சய் பூமாரி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. போய் அவங்கள சமாதானப்படுத்துறீங்களா? சரி ரோஸ், நான் பாத்துக்கிறேன். நான் போய் 2 பேர்கிட்ட இப்ப பேசுறேன். பூமாரி சஞ்சய் எங்க? ரூமில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ரோஸ், நான் போய் பாத்துக்கிறேன். நீ பேசாம வாய் மூடி தூங்கு, எதையும் மனசுல போட்டு குழப்பாம. சரிங்க மாமா. நான் என்னதான் இருந்தாலும் பூமாரி கிட்ட இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்க வேணாம். அவ அப்படி ரியாக்ட் பண்ணதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என் மேல பாசம் வச்சிருக்கனால தானே அவ அந்த மாதிரி சொன்னான். நான் தான் அது கூட புரிஞ்சுக்காம அவளை திட்டிட்டேன். எனக்கு இப்போதான் புரியுது அவ என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு. என் மேல அவ ரொம்ப பைத்தியமா இருக்கா. நான் தான் அதை புரிஞ்சுக்காம அவளை திட்டிட்டேன். பட் என்னதான் இருந்தாலும் நான் சொல்ல வர்றதையும் அவன் புரிஞ்சிருக்கலாம்ல. அவன் ஏன் நான் சொல்ல வர இதையுமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே, புரிய மாட்டேங்குது. பத்தாததுக்கு என் மனசை, ரோஸ் மனசை, எல்லார் மனசையும் காயப்படுத்துறா. அவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. எனக்கு இப்பெல்லாம் பூமாரியை நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு. முன்னெல்லாம் என்கிட்ட அவ்வளோ அன்பா இருப்பா, இப்போ எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறா. ரொம்ப பொசசிவ் வேற ஆகுறா. நானும் அவகிட்ட பாசமாக தான் இருக்கணும், அவகிட்ட அன்பா இருக்கணும், அவளை திட்டக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலே எங்கள் 2 பேருக்குள்ள பெரிய சண்டை வருது. பூமாரியை நினைச்சாலே இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியே எங்கள் லைஃப் போயிட்டே இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிடுற மாதிரி ஆயிட வேண்டியதுதான் போல. என்னடா சஞ்சய், ஏதோ பல சிந்தனைகள்ல இருக்கிற மாதிரி தெரியுது. வாடா அசோக், நல்ல வேளை நானே உன்கிட்ட வந்து பேசணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. எல்லாம் பூமாரினால தான்டா. தெரியுது உங்க 2 பேருக்குள்ள சண்டைன்னு. இப்ப ரோஸ் தான் சொன்னான். அவகிட்ட போய் அவளையும் இப்பதான் சமாதானப்படுத்திட்டு வந்தேன். பைத்தியக்காரிடா பூமாரி. அவளையும் ஓட் பண்றா, என்னையும் ஓட் பண்றாடா. சஞ்சய், அவளை பைத்தியக்காரின்லாம் சொல்லாதடா. பூமாரி மாதிரி ஒருத்தி உனக்கு லைஃப் பார்ட்னரா கிடைக்க போறா. அதுக்கு நீ எவ்வளவு தெரியுமா கொடுத்து வச்சிருக்கணும். அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் கோவப்படுவா. பட் அவளுக்கு உன் மேல ஒரு நாளும் பாசம் குறைஞ்சதே இல்லடா. அவளை ஹர்ட் பண்ணாதுடா. என்னதான் இருந்தாலும் அவளும் பொண்ணு தானே. நீ ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அவளுக்கு அது பெருசா தான் தெரியும். நீ தான் அனுசரிச்சு போகணும். என்னதான் இருந்தாலும் அவளை விட நீ பெரியவன் தானே. எல்லாம் எனக்கு புரியுதுடா. ஆனா எல்லா விஷயத்துலயும் எப்படியா நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது? நீயே சொல்ல. நான் லக்ஷனாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் அவன் வீட்டுக்கு போனேன். அது ஒரு பெரிய குத்தம்னு அவன் என்கிட்ட அவ்வளோ சண்டை போடுறா. இத்தனைக்கும் அவன்கிட்ட சொல்லிட்டு தான்டா போனேன். சரி இரு, எல்லாம் சரிதான். இப்போ பூமாரியோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் பேர் என்ன, ரமேஷா? அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. பூமாரி நைட்டு 12 மணிக்கு போய் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா நீ விடுவியா? அதே எப்படி என்னால விட முடியும்? அவனுக்கு பிரச்சனைனா காலையில போட்டோம், நைட்ல விட முடியாது. அப்ப நீ மட்டும் போய் லக்ஷனாக்கு நைட்ல ஹெல்ப் பண்ண போலாமா? அவன் என் கசின்ரா. அப்ப அதே மாதிரி பூமாரியோட ஃப்ரெண்டுடா. அசோக், நீ லாஜிக்கே இல்லாம பேசுறடா. நீ தாண்டா லாஜிக்கே இல்லாம பேசுற. சரி ஓகே, உன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருவோம். லக்ஷனாக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு நீ போற, எல்லாம் சரிதான். ஆனா பூமாரிக்கு லக்ஷனாவை பிடிக்காது. அப்படி இருந்து நீ என்ன பண்ணிருக்கணும்? வீட்டுக்கு போலன்னு பூமாரி கிட்ட போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிருக்கணும். இப்படி ஏன் அவளோட மனசை இவ்வளோ ஹர்ட் பண்றேன்னு எனக்கு புரியல. எனக்கு அந்த டைம் இந்த மாதிரி தோணல. நான் அவ எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துப்பான்னு தான் நினைச்சேன். ஆனா ஒரு சின்ன விஷயத்த கூட அவ இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆக்கிக்கிறா. அவ பொண்ணுடா. நீ அவளை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு அவ அவ்வளோ கஷ்டப்படுறா. உனக்கு ஏன்டா புரிய மாட்டேங்குது? பாவண்டா, அவ சின்ன பொண்ணுடா. புரியுது புரியுது, தப்பெல்லாம் என்னோடதுதான். நான் லக்ஷனாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேனே தவிர பூமாரி ஹர்ட் ஆவான்னு நினைக்கவே இல்லை. நான் பேசாம பூமாரி கிட்ட போய் சொல்லிட்டே போயிருந்திருக்கலாம். இப்பவாவது புரிஞ்சுது. போய் நிதானமா பூமாரி கிட்ட பொறுமையா உட்காந்து பேசி அவகிட்ட சாரி சொல்லு. சரிடா, இப்போவே போய் பேசுறேன். நீ மட்டும் போய் பேசினா திரும்பி ஏதாவது சண்டை தான் வரும். கூட நான் இருந்து நானும் உங்க 2 பேருக்கும் உட்கார வச்சு புரிய வைக்கிறேன். வாங்க போய் பேசலாம். ஆமா, இந்த பூமாரி எங்க? பூமாரியா? ரோஸ் கூட அவ ரூம்ல இருப்பா. பூமாரி அங்க இல்லையே. அப்ப பக்கத்து ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா ரோஸ் பூமாரி உன் கூட தான் இருக்கேன்னு சொன்னாலே. அவ தெரியாம சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் அம்மாவோட ரூம் பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல தான் இருப்பா. சரி வா போய் பார்க்கலாம். வா போலாம். பூமாரி? பூமாரி இந்த ரூம்ல இருக்கிற மாதிரியே இல்லையே. ஆமா, ஆனா இந்த ரூம்க்கு தானே இருப்பான்னு நினைச்சோம். சரி, ஒருவேளை ரோஸ் ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம அங்கேயே போய் பார்க்கலாம்டா. சரிடா.
ரோஸ் பூமாரி என்ன ரெஸ்ட் ரூம்ல இருக்காளா? பூமாரியா? பூமாரி இந்த ரூமுக்கு வரவே இல்லையே. அவ பக்கத்து ரூம்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன் மாமா. அவ இந்த ரூமுக்கு வரல. பக்கத்து ரூம்லயா? ஆனா பூமாரி அந்த ரூம்ல இல்லையே. உன் கூட தான் இருப்பான்னு நினைச்சோம். இல்ல சஞ்சய், நானும் பூமாரியை ரொம்ப நேரமா பார்க்கவே இல்லை. லாஸ்டா நான் அவளை உன் ரூம்ல தான் பார்த்தேன். நான் போறேன் அப்படின்ட்டு போனேன்ல, அப்பதான் நான் அவளை லாஸ்டா பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. ஐயோ எங்க போனான்னு தெரியலையே. ஒருவேளை ஹால்ல தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இல்ல ரோஸ், நாங்க பாத்துக்கிறோம், நீ தூங்கு. நீயே ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருந்த. நீ போய் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடு, நாங்க பாத்துக்கிறோம். ஆ சரிங்க மாமா. ஹால்லையும் பூமாரியை காணுமே. இங்கதான் இந்த பூமாரி போயிருப்பா. ஒருவேளை பால்கனில கூட நின்றுட்டு இருக்கலாம். வா நம்ம பால்கனிக்கு போய் பார்க்கலாம். அசோக் எனக்கு பயமா இருக்குடா. டேய், வீட்டை விட்டு எங்கடா போயிருக்க போறா? பால்கனில தான் இருப்பா. வா நம்ம போய் பார்க்கலாம். சரிடா. ஹே அசோக், பூமாரி இங்கேயும் இல்லடா. ஆமா, வீட்டுல இருக்க எல்லா இடத்துலயும் நம்ம தேடிட்டோம், ஆனா பூமாரியை காணவே இல்லையே. அசோக் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அவளை நான் வேற ரொம்ப திட்டேன்டா. அவ எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். வீட்டுல எங்கேயுமே காணுமே அவளை. டேய் டேய், பதறாத பதறாத. அவ எங்கேயோ போயிருக்க மாட்டா. உன்கிட்ட சண்டை போட்டுட்டு ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருப்பா. ஏய் இல்லடா, நானும் பார்த்து அவளை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. நைட் டைம் வேற. அவ எங்க போனானே தெரியலையே. பதறாத பதறாத. வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பா. ஃபுல்லா தேடி பார்க்கலாம் வா. அசோக் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அவ எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். ஹேய், ஏன்டா அப்படிலாம் பேசுற? இல்லடா, லாஸ்டா அவ என்கிட்ட. லாஸ்டா உன்கிட்ட என்ன? இனிமேட்டு உன் லைஃப்ல நான் இருக்கவே மாட்டேன், நான் எங்கேயாவது போறேன், குட் பைன்னு சொல்லிட்டு போனான். நான் அந்த வார்த்தையை நான் கவனிக்கவே இல்லை. அவன் எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். ஹே லூசு, அவ அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா. வீட்டுல தான் ஒளிஞ்சிட்டு இருப்பா. வா, ஒரு தடவை வீடு ஃபுல்லா நல்லா தேடுவோம், அதுக்கப்புறம் வெளியே போய் பார்க்கலாம். ஏய் இல்லடா, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்டா. வாடா வெளியே போய் தேடுவோம். அவ கண்டிப்பா வெளியே எங்கேயாதான்டா போயிருப்பா. ஏய் சொன்னா புரிஞ்சுக்கோடா, இங்கதான்டா இருப்பா. இல்ல இல்ல, எனக்கு ஏதோ தப்பா படுது. வா நம்ம போய் உடனே வெளியே போய் தேடலாம். மணி வேற 12 ஆகுது. அவ கண்டிப்பா எங்கேயாவது தான் போயிருப்பா. ஐயோ அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் எதுவுமே தெரியலையே. எனக்கு வேற ஒரே பதட்டமா இருக்கு. சரி சரி, இரு 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 இரு. டென்ஷன் ஆகாது. அம்மா நம்ம பொறுமையா போய் வெளியவே தேடலாம் வா. ஐயோ பூமாரி, எல்லாம் என்னாலதான் எங்க போனான்னு தெரியலையே. அவ எங்கேயோ போயிருக்க மாட்டா. நம்ம போய் பொறுமையா தேடுவோம். பதறாத வா. சரி அசோக். ஐயோ பூமாரி பெரிய எங்க போய் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே. எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கே. ஏய் பதறாத பதறாத. யாருக்காவது தெரிஞ்சிட போகுது. அப்புறம் எல்லாரும் பயப்பட போறாங்க. வாடா நம்ம 2 பேர் மட்டும் அமைதியா போய் தேடிட்டு வருவோம். ஐயோ பூமாரி, எல்லாம் என்னாலதான். நான் லக்ஷனா வீட்டுக்கு போகாமே இருந்திருக்கலாம். இப்ப எங்க போனானே தெரியல. ஏய் சஞ்சய், கத்தாத கத்தாத. வா நம்ம போய் தேடுவோம். பதறாத, கிடைச்சிருவா. சரி.